தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, அனுர அதிரடி அறிவிப்பு. தொடரும் போர் பதற்றம், மத்திய கிழக்கிற்கான 57 விமான சேவைகள் ரத்து. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு அவசர அறிவிப்பு. அமெரிக்கா இனி பிரித்தானியாவை சார்ந்திருக்காது, ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை மூடிய ஈரான். அணு ஆயுதங்களை கொண்ட ஈரானால் அச்சுறுத்தல், ட்ரம்ப் தெரிவிப்பு. பிரித்தானிய குடிவரவு சட்டத்தில் அதிரடி மாற்றம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு இன்று காலை சமூகம் அளித்த ஜனாதிபதி அங்கு உரையாற்றிய போதே இதனை குறிப்பிட்டார். இங்கு ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் எதிர்காலத்தில் எரிவாயு மற்றும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த வகையில் 33 நாட்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளதுடன் 27 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலும் கையிருப்பில் உள்ளது. அத்துடன் 49 நாட்களுக்கு தேவையான விமான எரிபொருளும் 44 நாட்களுக்கு தேவையான மசகு எண்ணெயும் கையிருப்பில் உள்ளதென தெரிவித்தார். இதேவேளை ஈரானின் எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டாலும் இலங்கைக்கு உடனடியாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்திருந்தார். மற்ற நாடுகள் போதிய அளவு எண்ணெய் உற்பத்தி செய்வதால் ஈரானின் இழப்பை ஈடுகட்ட முடியும் என குறிப்பிட்ட ரணில், எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினால் அது பாரிய சிக்கலாக மாறும் என எச்சரித்தார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 57 விமான சேவைகள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நாட்டிலிருந்து வெளியேறவிருந்த 28 விமான பயணங்களும் நாட்டிற்கு வருகை தரவிருந்த 29 விமான பயணங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நாளைய தினத்திலும் 4 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன குறிப்பிடப்படுகின்றது. மத்திய கிழக்கிற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள், அதேபோன்று அந்த பிராந்தியத்தினூடாக ஏனைய இடங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எனினும் இன்று காலை சில விமான பயணங்கள் மாத்திரம் அந்த பிராந்தியத்தினூடாக பயணித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய பக்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை முறியடிப்பதற்காக ஈரானின் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி
ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மோதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என முன்னர் மதிப்பிடப்பட்ட போதிலும் அதற்கு அதிக காலம் எடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நடைபெறும் போரை முன்னெடுக்க அமெரிக்கா இனி பிரித்தானியாவை சார்ந்திருக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் போருக்கு ஆதரவு வழங்க மறுத்ததற்காக பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மரை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனால் அமெரிக்க பிரித்தானிய இடையிலான சிறப்பு உறவு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஸ்டார்மர் குறித்து ட்ரம்ப் கூறுகையில், அவர் உதவியாக இருக்கவில்லை. பிரித்தானியாவில் இருந்து இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா இடையிலான உறவுகள் கணிசமாக மாறிவிட்டது. இது முற்றிலும் மாறுபட்ட உலகம். உங்கள் நாட்டுடன் முன்பு இருந்த உறவிலிருந்து இது மிகவும் வேறுபட்டது. ஒரு காலத்தில் மிகவும் உறுதியான கூட்டணியாக இருந்த இந்த உறவு இவ்வளவு அழுத்தத்தை சந்திக்கும் என்று நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதுடன் அதன் ஊடாக பயணிக்க முயற்சிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயதுல்லா அலி ஹமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஈரான் ஆயுதப்படைகள் அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய இலக்குகள் மீது தொடர்ச்சியாக பழிவாங்கும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய ஆட்சியினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்காக ஈரான் நாட்டில் அமெரிக்கா தொடர்ந்தும் பாரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஈரான் அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததோடு அணு ஆயுதங்களை தயாரிப்பதை கைவிட மறுத்துவிட்டதென்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் ஏவுகணை திட்டமானது அவர்களின் அணு ஆயுத மேம்பாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயற்படுவதற்காகவே உருவாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்தார். இதனை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பிய போது அனைத்து நாடுகளும் எங்களுக்கு பின்னால் நின்றன என்று ட்ரம்ப் கூறினார். அணு ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்ட ஒரு ஈரானிய ஆட்சி மத்திய கிழக்கிற்கும் அமெரிக்க மக்களுக்கும் ஒரு பொறுத்துக்கொள்ள முடியாத அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரித்தானியாவின் புதிய குடிவரவு சீர்திருத்தங்கள் பிரித்தானியாவில் வசிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எதிர்காலத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்துறை செயலாளர் சபானா மஹ்மூத் உறுதிப்படுத்தியுள்ள இந்த சீர்திருத்தங்களின்படி காலவரையறையற்ற வதிவிட அனுமதி பெறுவதற்கான தகுதி காலம் பெரிதும் மாற்றப்பட்டுள்ளது. தகுதி காலம் நீட்டிப்பு யுனைடெட் கிங்டமில் திறமையான தொழிலாளர் விசா உள்ளிட்ட பெரும்பாலான பிரிவுகளுக்கு ILR பெறுவதற்கான தகுதி காலம் 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட உள்ளது. பராமரிப்பு தொழிலாளர்கள் போன்ற பட்டப்படிப்பு நிலைக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு இந்த காத்திருப்பு காலம் 15 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னோக்கி பொருந்தும் விதி புதிய சட்ட மாற்றங்கள் ஏற்கனவே பிரித்தானியாவில் வசித்து வரும் தொழிலாளர்களுக்கு பின்னோக்கி பொருந்தும் வகையில் அமல்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதனால் சுமார் 6,16,000 பராமரிப்பு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. அகதிகளுக்கான புதிய நடைமுறை அகதி அந்தஸ்து இனி நிரந்தரமாக வழங்கப்படாது என்றும் அது தற்காலிக பாதுகாப்பு அடிப்படையிலானதாக மாற்றப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அகதி வழக்குகள் ஒவ்வொரு 30 மாதங்களுக்கும் ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும். ILR பெறுவதற்கான மொத்த காலம் 20 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்க காலம் இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் அகதிகளுக்கான தற்காலிக பாதுகாப்பு திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. விரிவான ILR சீர்திருத்தங்கள் 2026 இலையுதிர் காலத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.